ஒரு இ-காமர்ஸ் பிராண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து 3Dயில் பண்ணியிருந்தோம் உங்களோட பேக்கேஜிங். ஸோ இந்த பேக்கேஜிங் எப்படி நம்ம வந்து 3Dயில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா பியூராக பிளெண்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். பிளெண்டர் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா GLP அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கனாலே தெரியும். இது வந்து இந்த ரொட்டேஷன் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் வந்து இந்த ப்ளக்கினில் வந்து இருக்குது. இந்த வெப்சைட்டில் அந்த ப்ளக்கின் யூஸ் பண்ணி நம்ம 3D ப்ளக்கின் யூஸ் பண்ணி இந்த 3D ஃபைல் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிசைன் வேணும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, இது இந்த மாதிரி நம்ம ஓவராலாக நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ அதோட ஃபுல் லேயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம மேப் பண்ணி நம்ம பிளெண்டரில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட்டு. ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்துடும். இப்போ இதோட சைஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் கீபோர்டில். ஸோ இது வந்து ஐட்டமை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு. ஒருவேளை ரொம்ப லென்த்தியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து யூனிட்ஸில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது இதில் போனீங்க அப்படின்னா சீன் இருக்கும். சீனில் பார்த்து யூனிட்ஸ் போனீங்க அப்படின்னா நம்ம ஒருவேளை சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவலான சைஸில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதிலே விட்டுருங்க, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபைல் சைஸ் பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு, ஒய், இசட். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நம்ம அந்த சைஸ் மீன் பண்ணுது செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது வந்து எவ்வளோ இருக்கலாம். லென்த் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ 200 இருக்கட்டும். வித் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதியாக குறைச்சிடலாம். ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட என்ன கம்மி பண்ணிடலாம். ஸோ நம்ம சோப் வந்து இந்த சைஸில் தான் இருக்குன்னு ஒரு அளவுக்கு எடுத்துட்டோம். பட் இருந்தாலும் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ இப்போ நமக்கு இமேஜ் இந்த சோப்போட இது கிடச்சிருச்சு, பேக்கேஜிங்க்கான இது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஜி ஆக்சிஸ் கீபோர்டில் ஜியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நம்ம மூவ் பண்ணிக்க முடியும். ஜியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இசட் ஆக்சிஸ் ஜியை கிளிக் பண்ணிட்டு இசட் ஆக்சிஸ் கொடுத்தேன் அப்படின்னா இசட் ஆக்சிஸில் அந்த இது மூவ் ஆகும் ஆப்ஜெக்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மேலே கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து நம்ம அன்ட்ராப் பண்ணிடலாம், யூவி அன்ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டாப் ஆர்த்தோகிராஃபிக் போயிடுறேன். 7 கிளிக் பண்ணி. ஸோ இப்போ ஷேடிங் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து டாப் ஆர்த்தோகிராஃபிக்கு போகிறேன். ஸோ நமக்கு வந்து பிரின்சிபல் BSDF தான் டிஃபால்ட்டாக செலக்டாக இருக்கும். நம்மகிட்ட வந்து இமேஜ் டெக்ஸ்சர் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஆடில் போயிட்டு இமேஜ் டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த பிரின்சிபல் BSDF இருக்கட்டும். பட் நம்ம டைரெக்டாகவே இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சர்ஃபேஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த டிசைன் ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. பட் என்னென்னா ப்ராப்பராக அது வந்து இங்கே இம்போர்ட் ஆகிருக்காது. ஸோ இதை நம்ம எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னா யூவி எடிட்டிங்கில் போய்ட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூவி எடிட்டிங் போய்ட்டு ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லைவ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அன்ட்ராப் பண்ணிக்கலாம். அன்ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ டாப்பில் இருக்கோம். டாப் மட்டும் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டாப்பில் என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த மெடிடேட் அப்படிங்கிற இது தான் வரப்போகுது. இப்போ ஜியை கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணி இங்கே வைக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் இருக்குது. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்க மாதிரி நமக்கு காட்டுது. அப்போ என்ன பண்ணலாம், மொத்தமாக செலக்ட் பண்ணி ரொட்டேட்டை செலக்ட் பண்ணி நமக்கு எந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கோ அந்த ஆங்கிளில் இது பண்ணிக்கலாம். ரொட்டேட்டுக்கு வந்து நான் 6ங்கிற ஷார்ட்கட் கீ 6ங்கிற கீயை கிளிக் பண்ணேன். 6ங்கிறது ஷார்ட்கட்டு. ஸோ இப்போ 2 வெர்டிசஸையும் நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இது வந்து வெர்டிசஸில் தான் நம்ம எடிட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுறோம். ஜியை கிளிக் பண்ணி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். ஜியை கிளிக் பண்ணி மறுபடியும் ஆக்சிஸில் ஃபுல்லாக கொண்டு வர்றேன்.
ஸோ மறுபடியும் கீழே இருக்க 2 வெர்டிசஸை செலக்ட் பண்ணி ஜியை கிளிக் பண்ணி மறுபடியும் ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் போனோம் அப்படின்னா Ctrl+7 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் சைட் வரும். ஸோ இப்போ இதை நம்ம இது செலக்ட் பண்ணுறோம். நாளைக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து எந்த ஆக்சஸும் மாறல. அதனால் ஜியை கிளிக் பண்ணுறோம். இந்த கட்டவுட்டுக்கு நேராக வைக்கிறோம். மறுபடியும் கீழே 2 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இந்த 2 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி இது எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்டு கிடச்சிருச்சு, பேக் சைடும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த ஃப்ரண்ட்டு வேணும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஷார்ட் கீ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் பேடில் 1. ஸோ இப்போ இதோடது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கொடுத்து நம்ம மூவ் பண்ணுறோம். எது வேணும் நமக்கு? இது தான் ஃப்ரண்ட்டில் வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலையாக இருக்குது. அப்போ மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி மொத்த வெர்டிஸையும் செலக்ட் பண்ணி 6 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 6 கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எந்த சைடில் உங்களுக்கு கரெக்டாக இது மேப் ஆகுதோ அந்த சைடு இது மேப் அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஜி ஆக்சிஸ் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன் ஜி கொடுத்து. ஸோ ஜிங்கிறது ஒன்றும் இல்லை, செலெக்ஷன். இந்த 2 வெர்டிசஸையும் ஜி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இதுமாரி இது மேலே இருக்க 2 வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ முன்னாடி ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதேமாரி ஃப்ரண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து முன்னாடி, அதேமாரி ஃப்ரண்ட்டோட பேக்கு அதுக்கு போகணும் அப்படின்னா Ctrl+1 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். இப்போ வெர்டிசஸ் இங்கே நான் செலக்ட் பண்ணிட்டேன் எடிட் மோடில். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இல்லை. அப்போ இதை என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரொட்டேட் பட்டன் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளை கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டோம்னா ஒர்க் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு வரணும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக இதை ஒர்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். மறுபடியும் ஜியை கொடுத்து ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறேன். 2 செலக்ட் பண்ணிட்டு ஜியை கொடுத்து ஒய் ஆக்சிஸில் லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஸோ மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அங்கே வந்து கரெக்டாக இல்லை, தப்பாக காட்டுது. ஓகே, செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து சரி பண்ணணும். இப்போ லெஃப்ட்டு ரைட்டுக்கு என்ன 3 Ctrl+3 கொடுத்தீங்கன்னா இந்த சைடு வரும். ஸோ இந்த ரைட் சைடு போகிறதுக்கு நம்ம 3 கிளிக் பண்ணுறோம். அதே இந்த லெஃப்ட் சைடு போனோம்னா மறுபடியும் Ctrl கிளிக் பண்ணி 3 கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ மறுபடியும் இப்போ நம்ம ரைட் சைடு போய்ட்டோம். ரைட் சைடில் இருக்க இந்த சைடை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ ரைட் சைடு வந்து இந்த டிசைனில் நமக்கு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறோம். இது மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஜியை கிளிக் பண்ணி நம்ம இங்கே மூவ் பண்ணிட்டோம் வெர்டிசஸ் எல்லாத்தையும். இப்போ கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்க வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்கட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறது, எந்த ஆக்சிஸில் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பாக தெரியும். பட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஒன் டைம், நீங்கள் வந்து அது நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரைட் சைடு ரெடி ஆயிடுச்சு. அதேமாரி லெஃப்ட் சைடையும் செலக்ட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது. இங்கே போயாச்சு. எல்லாமே ஜிகி கொடுத்து நம்ம மூவ் பண்ணுறோம். கரெக்டாக வெர்டிசஸை செலக்ட் பண்ணுறீங்க, ஜியை கிளிக் பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். சாரி, ஃபைல் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்களா? பக்காவாக இருக்குது. நம்ம பண்ண வேண்டியதை ப்ராப்பராக பண்ணிட்டோம். அவ்வளோதான்.
இது வந்து நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நம்ம இப்போ வச்சுருக்கோம். ப்ராப்பராக ஒரு வேளை நம்ம வேறு எதாவது பேக்கேஜிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து எதாவது போட்டிருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி வேணுங்கிறத கிளைண்ட்டுக்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து அவங்களோட ஃபோல்டர்லேயே சேவ் பண்ணுறேன், வாஷிங் பார்னு. அவ்வளோதான், பிளெண்டர் ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லேஅவுட் போய்ட்டு நம்ம பார்த்தா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கார்னர் வந்து ஷார்ப்பாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வேறு ஒரு வேளை உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் போய்ட்டு மாடிஃபையரில் போய்ட்டு நீங்கள் பெவல் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெவலில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு இது காட்டும். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெவல் வந்து வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறது பதிலாக கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இது வேணும்னா யூஸ் பண்ணிங்க, இல்லைனா ரிமூவ் பண்ணிடுங்க, இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎல்பி ஃபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஃபைலில் போகிறீங்க, எக்ஸ்போர்ட்டு ஜிஎல்பி, இதில் போய்ட்டு இந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே வந்துடும். மெட்டீரியல்ஸில் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. மெட்டீரியல் வந்து 100% வர மாதிரி. ஸோ அவ்வளோதான். நம்ம எக்ஸ்போர்ட் ஜிஎல்டிஎஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ 3D வியூவர் இங்கே போனாலே நமக்கு தெரிஞ்சிருச்சிங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். இது அப்படியே நீங்கள் டேரெக்டாக போய் அங்கே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது, ரெடி.